புகுந்த வீட்டுக்கு புதுசா வர மருமகள் திருமணமாகி 2-3 வருஷம் ஆகுது. ஆனாலும் குழந்தை பெத்துக்கல. இந்த வருஷமாச்சு குழந்தை பெத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரோட அப்பா அம்மாவும் எதிர்பார்க்கும் போதோ அங்க ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கு. அதுதான் 2 பேருமே அங்க டைவர்ஸ் பண்ண போறதா சொல்றாங்க. சோ கதையும் இப்படிதாங்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த கணவர் மனைவி விவாகரத்து பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா அம்மா இவங்களை எப்படின்னா சேர்த்து வைக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில குழந்தைன்னு மட்டும் ஒண்ணு வந்துருச்சுன்னா கண்டிப்பா பிரிய மாட்டாங்கன்ற மாதிரியும் நம்புறாங்க. அதுக்காக அவங்க 2 குடும்பமும் சேர்ந்து ஒரு விபரீதமான விஷயத்த இந்த கணவர் மனைவிக்குள்ள ட்ரை பண்றாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது? இந்த படத்துடைய கிளைமேக்ஸே மிகப்பெரிய சர்ச்சையா முடியுங்க. அது என்ன அப்படின்ற பல ட்விஸ்டுகளை தான் இந்த கதையில பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம யக்ஷத்தே அலடா அப்படின்ற ஒரு பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. அண்ட் இந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஆனந்த் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. அவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அவருக்கு ரொம்ப அன்பான மனைவி, அவங்க பேரு சுகன்யா. இப்ப அவங்களுக்கு 3வது ஆனிவர்சரிங்க. எப்பவுமே ஆனிவர்சரி அன்னைக்கு இவங்க 2 குடும்பமா ஒன்னு சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல கேக் வெட்டி அதை கொண்டாடுவாங்க. ஆனா இந்த வருஷம் 2 பேரோட முகத்திலையும் சந்தோஷம் இல்லைங்க. பட் அது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் ஹீரோயினோட அப்பா அம்மாவும் அங்க ஒன்னு சேர்ந்து அந்த கேக்கை வெட்டி 2 பேருக்கும் ஊட்டி விடுறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான டின்னரையும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த டின்னர்லயும் பஃபட் மாதிரி சும்மா கறி விருந்தே வைக்கிறாங்க. சரிப்பா, 3 வருஷம் ஆயிடுச்சு, நல்லபடியா உங்களோட ஆனிவர்சரி எல்லாம் நீங்க கொண்டாடிட்டீங்க, இளமையான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டீங்க. இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்து வாழ்க்கைக்கு அடுத்த கட்டமா முன்னேறி போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அங்க கேட்க, அங்க ஹீரோவோட முகத்திலையும் ஹீரோயினோட முகத்திலையும் ஒரு மாதிரி ஒரு பதட்டம் இருக்கிறத அங்க கவனிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஓப்பனா கேட்டா இது மாதிரி சங்கடமா தான் இருக்கும். நீங்களே பிளான் பண்ணி எப்போ முடியுமோ அப்ப பெத்து கொடுங்க, இப்போ நல்லா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து சாப்பிட சொல்ல, இப்ப இவங்க 2 பேருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் தாங்க இருப்பாங்க. அப்படி தனி கொடுத்தனம் இருக்கிற அவங்களுடைய பிளாட்டுக்கும் கார்ல இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அந்த காரை நிப்பாட்டிட்டு அப்படியே பேசாம ஒரு 2-3 நிமிஷம் ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்க, இப்ப 2 பேருமே அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படி நம்ம நினைச்சது இவன் கேக்குறான், நம்ம நினைச்சது இவ கேக்குறான்ற மாதிரி 2 பேருக்கும் ஷாக்குங்க. சோ இப்படிதான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. இப்போ அதே கார்ல இருந்து 2 பேருமே கீழே இறங்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த விவாகரத்துக்கான ரீசன் சொல்லலான்னு வர, அங்க ஹீரோவுமே நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கும் தெரியும், அதே விஷயம் தான் நானும் பல நாட்களா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். 2 பேருக்கும் துளியளவு கூட செட் ஆகல. இது வரைக்கும் நம்ம நினைச்ச ஒரு விஷயத்த கூட நம்ம சேர்ந்து பண்ணதில்ல. இப்போ நம்ம பிரியலான்னு நினைச்சதுதான் 2 பேரும் சேர்ந்து பண்ணது. கணவர் மனைவிக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கணும். இந்த 2 வருஷத்துல அப்படி எந்த ஒரு எமோஷனும் நமக்குள்ள இருந்ததில்ல அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஹீரோயினும் நான் நினைச்ச வேலையை கூட நீ பார்க்க விடுறதில்ல. திருமணமாகி ஒரு மனைவி அப்படின்ற பேர்ல வீட்டு வேலைக்காரியா தான் நான் இருக்கேன். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம திருமணமே பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட உங்ககிட்ட இல்ல. அதான் பொண்டாட்டி வந்துட்டாலே இவ எல்லாத்தையும் பாத்துப்பா அப்படின்னு சொல்லி என்ன வேலை வாங்கின ஒரு கொத்தடிமை மாதிரி தான் நடத்தின, அதெல்லாம் உனக்கு தெரியாம நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை ஹீரோவுமே இப்ப கேட்டுக்கிட்டு சரி ஓகே, அதனால தான் நான் பிரிஞ்சிடலான்னு சொன்னேன், பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இங்க ஹீரோயினும் தலையாடுறாங்க. ஃபைனலி பல வருஷம் கழிச்சு நம்ம ஒரே விஷயத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கோமே, அதுவே போதும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதாங்க இந்த 2 வருஷத்துல இவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினா கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வாழாம தனி குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருப்பாரு. இவங்க 2 பேருமே ஒரு அபார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கி அங்கதாங்க வாழ்ந்திருப்பாங்க. வந்த புதுசுல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தான் மனைவிக்கு ஏத்த மாதிரி சமைச்சு கொடுக்கறது, காஃபி போட்டு கொடுக்கறது, அவங்க சின்ன சின்ன விஷயத்துல டென்ஷன் ஆவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஈர டவலை பெட்ல போட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றப்போ அவரே அந்த டவலை எடுத்து போட்டுருவாரு. ஆனா அது எல்லாமே அந்த முதல் 6 மாசம் அந்த ஆசையும் மோகமும் இருக்கிற நேரத்துல மட்டும்தாங்க. அது எல்லாமே கலைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவரோட சுயரூபத்தை காமிப்பாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தான் மனைவியை புரிஞ்சுக்க மாட்டாரு. முன்னாடி இந்த டவலை பெட்ல போட்டா தான் மனைவி திட்டுறப்போ ஜாலியா எடுத்துக்கிற அவரு இப்போ வேணும்னே கடுமையா நடந்துப்பாரு. தான் மனைவிய டாமினேட் பண்ணுவாரு. தான் வேலையில மத்தவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் மனைவி ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களையோ 8 மணிக்கு கூட்டு போக வேண்டிய ரிசப்ஷனுக்கு ராத்திரி 10 மணிக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த ரிசப்ஷன்லயும் ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் கணவரால நம்ம ஹீரோயின் கார்ல உட்காந்து கதறி அழுத கதெல்லாம் உண்டுங்க. இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கணவர் மேல இருக்கிற அந்த காதலை இழப்பாங்க. சரி, இங்க ஹீரோக்கு மட்டுமே ஹீரோயின் ரொம்ப நல்லபடியாலாம் ஒண்ணு நடந்துக்கலங்க. ஹீரோவுடைய இந்த குணத்தெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஹீரோவோட பயங்கரமா கத்தி சண்டை போடுறாங்க. அந்த தனி வீட்டுல இவங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்கிறதுனால இவங்க சண்டை போடுறப்போ இவங்களை விலக்கி விடுறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. சண்டை வரப்போலாம் 2 பேரும் தனித்தனி ரூம்ல தான் படுத்துக்கிறாங்க. எப்போ இவங்க பெட்ல ஒன்னா படுத்தாலும் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா இருந்துட்டு தூங்குற இவங்க கொஞ்ச
கொஞ்ச நாள்ல செல்போன் கையில எடுக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிதாங்க இந்த 2 வருஷம் இவங்களுக்குள்ள நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து இப்போ பிரியணுன்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப இவங்க எடுத்த முடிவை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோயின் முதல்ல வந்து தான் அப்பா அம்மா கிட்ட சொல்ல, எது பிரிய போறியா, என்ன நீ லூசா, அவனை பிரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. இங்க ஹீரோவோட அப்பா அம்மாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்க, உன் பொண்டாட்டிய பிரிஞ்சுட்டு நானும் உங்க அம்மாவும் கூட இது மாதிரி 1000 சண்டை போட்டிருக்கோம். உங்க அம்மாவை நான் எவ்வளவோ திட்டிருக்கேன், ஏன் அடிக்க கூட செஞ்சிருக்கேன். அதுக்காக உங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாலா, இல்ல நான் தான் அவளை விட்டுட்டு போனேனா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதனால தான் 2 பேரும் தனி கொடுத்து போவாதீங்க, குடும்பத்தோட சேர்ந்துருங்கன்னு சொன்னேன். அதையும் நீங்க கேட்கல. பேசி புரிய வைப்பா, எல்லாம் குழந்தை பிறந்தா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா 2 பேரும் மறுபடியும் அதெல்லாம் இல்ல, எவ்வளவோ பேசிட்டோம், எவ்வளவோ சண்டை போட்டுட்டோம், இதுக்கப்புறமும் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோவோட அப்பாவும் நம்ம குடும்பத்திலேயே விவாகரத்து யாரும் பண்ணதில்ல, அது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, அது நம்ம கல்ச்சரும் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இல்லனா எங்களோட கோவத்தை நீ பார்க்க வேண்டி இருக்கும்னு சொல்ல. ஆனா ஹீரோ கேட்ட பாடில்ல. இங்க ஹீரோயினோட வீட்லயும் கொஞ்சம் அக்கறையா சொல்றாங்க, புருஷன் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் பொண்ணுடைய குணம். அப்படி இருந்தா கொஞ்ச நாள்ல உனக்கு சந்தோஷம் இருக்கும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீ விவாகரத்து பண்ணிட்டு இவனை பிரிஞ்சு வந்துடுற, நாளைக்கு வேற எதனா ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வையே, அந்த பையன்கிட்டயும் இதே மாதிரி ஒரு விஷயத்த அனுபவிச்சனா அப்ப அவனையும் விவாகரத்து பண்ணுவியா? அப்ப இதுக்கு ஒரு எண்டே இல்லாம போயிடும். அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் சொல்ல. ஆனா ஹீரோயின் நான் விவாகரத்து பண்ணதான் போறேன்ற மாதிரி விடாப்படியா இருக்காங்க. இப்போ இவங்க 2 வீட்லயும் இது பெரிய பாதிப்பு அடைஞ்சு அப்படி ஹீரோவோட அப்பா அம்மாவும் ஹீரோயினோட அப்பா அம்மாவும் தனிமையில பேசுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்களோ இல்லையோ, அவங்க அப்பா அம்மாக்கள் 2 பேரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதனாலேயே இப்ப பசங்களை எப்படின்னா சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு ஒன்னா உட்காந்து பிளான் பண்றாங்க. அதுல ஹீரோவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு பிளான் சொல்றாரு. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க கிட்ட கடைசியா ஒரு ட்ரிப்பு போலாம் அப்படின்ற மாதிரி கேட்போம். ஒரு 10 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம். அப்படி அந்த ட்ரிப்ல அவங்க 2 பேரையும் எப்படின்னா ஒன்னா சேர்க்க சில ஐடியாஸ் பண்ணுவோம். இதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா அடுத்த நாளுமே நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் அவங்க அப்பா அம்மாக்கள் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப்பு போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது ட்ரிப்பு போலாமா? நாங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்னன்னா ட்ரிப்பு போலாமான்னு கேக்குறீங்க? அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்பா, நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்ண போறீங்க, உங்களால பெரியவங்களான எங்களுக்கும் கஷ்டம் தான். ஏன்னா நாங்களும் இங்க அண்ணன் தம்பி மாதிரியும் அக்கா தங்கச்சி மாதிரியும் தான் 2 வீட்டு சம்மதிகளும் பழகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் கடைசியா ஒரு ட்ரிப்பு போயாச்சு ஒன்னா சேர்ந்து இருந்துட்டு வரலாம்ல, எங்களுக்காக ஓகேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க கெஞ்சி கேட்க, இப்ப இவங்க 2 பேரும் மைண்டும் மாறுதுங்க. சரி, உங்களுக்காக கடைசி ட்ரிப்புக்கு வரோம் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசார்ட்டுக்கு வராங்க. அந்த ரெசார்ட்லயும் 3 ரூம் எடுத்திருக்காங்க. அதாவது ஹீரோவுடைய அப்பா அம்மா ஒரு ரூமோ, ஹீரோயினோட அப்பா அம்மா ஒரு ரூமோ, நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்லயும் இருக்கிற மாதிரி அங்க ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துல எங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆக போதுங்க, எங்களால ஒரே ரூம்ல எல்லாம் இருக்க முடியாது, இன்னொரு ரூம் எடுத்துக்கிறேன், தனித்தனியா இருந்துக்கிறோம்னு சொல்ல, இல்லங்க அது மாதிரிலாம் இருக்க முடியாது, எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சு, நீங்க இவங்களோட தான் இருந்தாகணும், உங்க அப்பா தான் இப்படி புக் பண்ணிருக்காருன்னு சொல்ல, ஹீரோக்கும் அங்க பயங்கர டென்ஷனுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, சரி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரூமுக்கு வர, அங்க ரூமுக்குள்ள அவங்க பெட்ல இந்த பூவால அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுல லவ் இஸ் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு கீழே நம்ம ஹீரோவுடைய பேரும் ஹீரோயினோட பேரும் சேர்த்து எழுதிருக்காங்க. இத பாக்குற அவங்களுக்கும் பெரிய ஷாக்கு. இப்போ ஹீரோவையும் அவங்க கூப்பிட்டு, டே இங்க பாடுறா, உனக்கு என் மேல லவ் இருக்கு, இல்ல நீ என் கூட திரும்பி சேரணும்னு நினைச்சா என்கிட்ட ஓப்பனா சொல்லு, எதுக்கு இப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணி என்ன கில்ட் ஆகுற அப்படின்ற மாதிரியும் அவங்க சண்டை போட, ஏய் நான் ஒன்னும் இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் இந்த ஹோட்டல்ல எங்க அப்பா பண்ண வேலை, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத, எனக்கு சத்தியமா உன பிடிக்கல, டைவர்ஸ் தான் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ அங்க சொல்றாரு. கட் பண்ணா இப்போ இவங்க 2 குடும்பத்தையும் காமிக்க, இவங்க 4 பேருமே இப்போ ஒன்னா இருக்காங்க. ஓகே, பிளான் 1 ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம பிளான் 2க்கு போக போறோம் அப்படின்னு ஹீரோடைய அப்பா அங்க ஒரு பிளான சொல்றாரு. அதாவது என்னன்னா, இந்த ரெசார்ட்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அந்த ஸ்விம்மிங் பூல்ல நம்ம ஹீரோயினை விளைவிக்கிற மாதிரி ஒரு பிளான போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வருவான், தான் மனைவிய அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து காப்பாத்துவான். அப்படியே அவங்க 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தொட்டுப்பாங்க. அதுல அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும், 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. எப்படியும் ஐடியா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே இதை செஞ்சு முடிப்போன்ற மாதிரியும் அங்க அதை சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அந்த ராத்திரி தன்னுடைய செப்பலை எடுத்து அந்த ஸ்விம்மிங் பூல் உள்ள போறாங்க. ஐயோ என் செருப்பு விழுந்துருச்சே அப்படின்ற மாதிரி தான் மருமகளான ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் அப்படியே எக்கி அந்த செருப்பை எடுக்க, அப்ப பின்னாடி ஓடி வந்து அவங்கள தள்ளி விடலான்னு பார்க்க ஹீரோயின் நவுந்து போயிடுறாங்க. ஹீரோவோட அம்மா அங்க போய் கீழே விழுந்துடுறாங்க. அட கொய்யால, என்ன யாருன்னா காப்பாத்துங்கன்ற மாதிரி இப்போ அவங்க அங்க கத்திக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு பாடி பில்டர் அப்படியே கீழே குதிச்சு இப்போ ஹீரோயினோட மாமியாரை காப்பாத்துறாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருதுங்க.
என்னடா இது, நம்ம மருமகளுக்கு நம்ம பையனோட எதனா கிரியேட் ஆகணும் பார்த்தா இங்க என் மனைவிக்கு வேற ஒருத்தனோட கிரியேட் ஆயிரும் போல இருக்குன்ற மாதிரி அவர் அங்க அடிச்சு பிடிச்சு போய் மனைவியையும் காப்பாத்துறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த ராத்திரி ஒரே ரூம்ல தாங்க தூங்குறாங்க. ரூம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால வெளியில இருக்கிற சோஃபால நம்ம ஹீரோ படுத்துக்கிறாரு. அதையும் இந்த அப்பா அம்மாக்கள் வெளியே இருந்து கவனிக்கிறாங்க. என்னடா இது, எவ்வளவு பிளான் பண்ணி அவங்க 2 பேரையும் ஒரே ரூமுக்கு அனுப்புனா இவன் வெளியே தூங்குறானே, என்ன பண்றதுன்ற மாதிரி பார்க்க அப்பதான் வெளியில இருக்கிற ஏசியை எப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம், அது வேலை செய்யலனா புழுக்கத்துல அவன் உள்ள போய் தான் ஆகணும், இப்படி ஒரு பிளான போடுவோன்ற மாதிரியும் அந்த பிளான போட்டு அந்த ஏசியையும் ஆஃப் பண்றாங்க. அப்படி நம்ம ஹீரோ இருக்காருல, இப்போ வேற வழி இல்லாம தான் மனைவியோட ரூம்ல மனைவிக்கு பக்கத்துல படுக்கிற மாதிரி ஆகுதுங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த இடத்த ஒரு சின்ன வெக்கம் வருது. ஏன்னா ஹீரோயினுக்கு இன்னும் லைட்டா ஹீரோ மேல ஒரு காதல்னு சொல்ல முடியாது, ஹீரோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருப்பார்ல, அதனால ஒரு மதிப்பு இருக்கும். அதனால அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துல அப்படியே திரும்பி தூங்க செஞ்சிடறாரு. என்னடா இது, எல்லா பிளானும் நாசமா போயிட்டே இருக்கே, இப்ப வேற வழி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா அம்மாக்கள் யோசிக்கும் போதோ, நாளைக்கு காலையில நம்ம ட்ரெக்கிங் போறோம்ல, அப்படி நம்ம ஒரு மலை ஏற போறோம். அப்படி அந்த மலை ஏறப்போ நம்ம திடீர்னு காணாம போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த மலையில அவங்க 2 பேரும் தனியா மாத்திப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் காப்பாத்திக்கிறது மூலயமா அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வரும். அந்த கெமிஸ்ட்ரியே அவங்கள சேர்த்து வைக்கும்ன்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. அப்படி இவங்க குடும்பமா ட்ரெக்கிங் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினை முன்னாடி போக வச்சுட்டு இப்ப இவங்க 4 பேருமே மறைஞ்சிடறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே அங்க ஒண்ணுமே புரியலைங்க. ஹீரோக்குமே கோவம் வருது. வயசானவங்க அவங்க எங்க போனாங்க, அதான் அவங்களுக்கு பின்னாடியே போலான்னு சொன்னேன், நீ தான் முந்திரி குட்ட மாதிரி சைட் சீயிங் பாக்குறேன்னு முன்னாடி போனேன், இப்போ தொலைச்சிட்டேன், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்ன்ற மாதிரி அவர் சொல்ல, ஹீரோயினும் நீ தான் காரணம், உன்னாலதான் எங்க அப்பா அம்மாவை தொலைச்சிட்டேன்னு அங்கேயும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதையெல்லாம் அந்த காட்டுல ஒளிஞ்சிருந்து இங்க பேரண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க, என்னடா இது, தொலைஞ்சு போனா கூட சண்டை போடுறாங்களே அப்படின்னு நினைக்க இப்ப ஹீரோ கோவத்துல அங்க ஒரு கல்லை எடுத்து ஒரு மரத்து மேல அடிக்கிறாருங்க. அங்க ஒரு தேனி கூடு வேற இருக்கு போல, அந்த தேனி கூடு களைஞ்சி அங்க நின்றுட்டு இருக்கிற நம்ம ஹீரோட அம்மாவையும் ஹீரோயினோட அம்மாவையும் கடிச்சு விட்டுருது. இப்ப இவங்களும் பாதையை கண்டுபிடிச்சு அப்படியே ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்க, ஹீரோயின் வேற அங்க தப்பான பாதையை காட்டி கொடுத்துடுறாங்க. இதுல இன்னமும் இவங்களுக்கு சிக்கலாகுது. ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. அப்ப போற வழியில ஒரு புதல்ல ஏதோ ஒரு சவுண்ட் வருதுங்க, எதனா விலங்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு குச்சை எடுத்து நம்ம ஹீரோ அடிச்சிடுறாருங்க. அப்பதான் அது நம்ம ஹீரோவோட மாமனாரான ஹீரோயினோட அப்பான்னு தெரியுது. ஆனா அது இவங்க 2 பேரும் கவனிக்காம அங்க இருந்து கிளம்ப, இப்படி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பிளான போட்டு அவங்க பேரண்ட்ஸ் அங்க ரொம்ப படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கும் ரெசார்ட்டுக்கு வராங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸையும் பாக்குறாங்க. அம்மாக்கள் என்னன்னா தேனி கிட்ட கடி வாங்கிக்கிட்டு மூஞ்செல்லாம் அங்க செவந்து போய் கிடக்கு, இங்க அப்பாக்கள் என்னன்னா குச்சியால அடி வாங்கிக்கிட்டு உடம்பெல்லாம் புண்ணா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு அங்க ஒரு போன் கால் வருது. அந்த போன்லயும் தான் ஃப்ரெண்டு கிட்ட அவர் ரொம்ப ஜாலியா பேசுறாரு. அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போனை வைக்க, என்னாச்சுப்பா, எதனா நல்ல விஷயமானு கேட்க, இல்ல எங்களோட அபார்ட்மெண்ட்ஸை ஒருத்தர்கிட்ட விற்கிறத பத்தி பேசியிருந்தேன், அந்த விற்கிற ப்ராசஸ் இப்போ ஓகே ஆயிடுச்சு, எங்க அபார்ட்மெண்ட்டை ஒருத்தர் வாங்குறதா சொல்லிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ அவங்க அப்பா அம்மாக்கள் மூஞ்சி மாறுது. என்னப்பா சொல்ற, அந்த அபார்ட்மெண்ட்டை விற்க போறீங்களா ஏன்னு கேட்டதுக்கு, அதான் விவாகரத்து பண்ணி பிரியலான்னு முடிவு எடுத்துட்டோம், அபார்ட்மெண்ட் எங்க 2 பேர் பேர்லயும் தான் இருக்கு, அதான் அதை நல்லபடியா வித்துட்டு பிரிஞ்சு போயிடலான்னு இருக்கோன்ற மாதிரி சொல்ல, அந்த அபார்ட்மெண்ட்டை இவங்களுக்கு வாங்கி கொடுத்ததே இவங்க 2 பேரண்ட்ஸும் சேர்ந்துதாங்க. எங்க கிட்டயே சொல்லாம நீங்க பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, இப்படி பிரிஞ்சு போறதுதான் ஒரு வாழ்க்கையில முடிவுனா சரிப்பா, நீங்க 2 பேரும் காதலிக்கும் போதோ எங்க கிட்ட சொல்லி நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க பர்மிஷன் கொடுத்து நாங்க சேர்த்து வச்சதுனால தான் நீங்க ஒன்னா இருக்கீங்க, ஆனா பிரியனா மட்டும் எங்க பர்மிஷன் உங்களுக்கு தேவைப்படாதா, சக்குன்னு பிரிஞ்சு போயிடுவீங்களா, அப்போ அப்பா அம்மாவுக்கு வேல்யூவே இல்லையான்ற மாதிரி நியாயமா நிறைய விஷயங்கள் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்பா அம்மாவும் அந்த இடத்துல இருந்து ரொம்ப சோகமா அவங்க ரூமுக்கு திரும்ப, இப்ப ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, நீ போன்ல அப்படிதான் சிரிச்சு சந்தோஷமா பேசுவியா, அதனால தானே அவங்க டிஸ்டர்ப் ஆனாங்க, அபார்ட்மெண்ட்டை விற்க போற விஷயம் இப்ப அவங்க கிட்ட சொல்லியே ஆகணுமா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ மேல பழிய போடுறாங்க. ஏண்டி நீ சொல்லி தானே நான் அபார்ட்மெண்ட் விற்கிறத பத்தியே பேசினேன், இப்ப பழிய மட்டும் என் மேல போட்டா என்ன, ஏன் அபார்ட்மெண்ட்டை விற்காம நம்ம 2 பேரும் அதை வாடகைக்கு விட்டுருக்கலாமே, இப்ப என் மேல பழிய போட்டு நீ தப்பிக்க பாக்குறியா, ஏன் அப்பா அம்மா மேல எனக்கு மட்டும் அக்கறை இல்லையான்ற மாதிரி இவரும் ஒரு பக்கம் சண்டை போடுறாரு. ஹீரோயினும் நீ மாறவே இல்ல, இன்னும் அப்படியே தான் இருக்க, இதனால்தான் உன்னை விவாகரத்து பண்ணும் நான் நினைச்சேன்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோவுமே பண்ணிக்கோ, அதுக்காக தானே முடிவு பண்ணிருந்தோம், நானும் ரெடி தான் அப்படின்ற மாதிரியும் சண்டை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் சில விஷயங்கள் பேசுறாங்க. அதாவது இது வரைக்கும் இந்த 2 நாள் என்ன நாள் நடந்ததுன்ற மாதிரி நம்ம பார்த்தோம், இந்த 2 நாள்ல இவங்க 2 பேருக்குமே ஒற்றுமை இல்லைன்ற மாதிரி புரியுது. அதே மாதிரி என் பையன் உன் பொண்ணை கொஞ்சம் அடக்கிற மாதிரியும் எனக்கு தெரியுது, அதாவது நிறைய கோவப்பட்டு அந்த கோவத்தெல்லாம் வெளிக்காட்டுறான், எனக்கு என் மருமகள் கொஞ்சம் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன், ஒரு வகையில பார்க்கும் போது அவங்க எடுத்த அந்த விவாகரத்து முடிவு கூட கரெக்டா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க, அப்பதான் அந்த 2 லேடிஸுமே ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிற நிலைமையில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்திருந்தா என்ன முடிவு
முடிவு எடுத்திருப்பேன்னு கேட்க, மேபி நானும் இதே மாதிரி ஒரு விவாகரத்து முடிவு எடுத்திருக்கலாம், இண்டிபெண்டா வாழணுன்ற மாதிரி எனக்கு தோணிருக்கலாம். அத சின்ன வயசுல இருந்து நான் நினைச்சு பார்க்கும்போது தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனா பெரிய வயசுல என் பொண்ணு தனியா இருந்துருவாளோ, அவளுக்கு ஒரு துணை இருக்காதோ, கஷ்டப்பட்டுருவாளோன்ற ஒரு பயமும் இருக்குன்ற மாதிரி இப்ப இவங்களே ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல தாங்க இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் லைட்டா சரக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே இவங்க பையன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மாறி இருப்பாங்க. மாமன் மச்சான் தான் கூட்டுப்பாங்க. ஒருவேளை என் பையன் மட்டும் உன் பொண்ணை பிரிஞ்சுட்டானா நீயும் எனக்கு கூட பேசாம இருந்துருவியாடா அப்படின்னு இவரு கேட்க, அது எப்படிடா அவங்க பிரிகிறாங்கன்னா நம்மளும் பிரியணும்னு ஒன்னும் அர்த்தம் இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்க போறோம். எப்பவுமே காலைல வாக்கிங் போக தான் போறோம், போயிட்டு பஜ்ஜி சாப்பிட தான் போறோம், நம்ம எப்பவுமே ஒன்னா இருப்போம்டா அப்படின்ற மாதிரியும் இன்னொருத்தர் சொல்றாரு. இங்க ஹீரோ ஹீரோயின் அந்த பெரிய சண்டைக்கு அப்புறம் நிதானம் ஆகுறாங்க. ஹீரோயினும் அங்க அழுகுறாங்க. ஹீரோ கிட்டயும் இப்போ உனக்கு புரியுதா, உனக்கு கோவம் வந்ததுன்னா ஒரு மிருகமா மாறிடுற, எதிர்க்க இருக்கிற என்ன நீ மதிக்கவே மாட்ற. மேபி அந்த கோவத்துல பிரச்சனை என் மேல கூட இருக்கலாம், ஆனா நீ அந்த கோவத்துல ரியாக்ட் பண்றப்போ அந்த மிருகமா மாறி என் மேல காட்டுற அந்த வெறி என்னால தாங்க முடியல. உண்மையாலேயே நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா இருந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே திருமணத்துக்கு அப்புறம் போயிடுச்சு. அதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இப்போ அந்த ஃபைனல் டேக்கு வருதுங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்துல அதிகாலை காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ அப்பா அம்மா கிட்ட ஒரு முடிவை சொல்றாங்க. அதாவது நாங்க ரெண்டு பேருமே அந்த அபார்ட்மெண்ட்டை விற்க போறதா இல்ல, நாங்களே வச்சுக்கலாம் தான் இருக்கோன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஹீரோட அப்பாவும் குஷி ஆகுறாரு. ரொம்ப நல்ல முடிவுப்பா, நாங்களும் அதை தான் சொல்லலாம்னு நினைச்சோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள அந்த பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழலாம்னு சொல்ல, அங்க ஹீரோவுடைய அம்மா இருக்காங்கல்ல, எதுக்கு சேர்ந்து வாழணும், என் மருமக இண்டிபெண்டா இருக்கணும் தான் நான் நினைச்சேன். என் பையன் மாதிரி ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ்றதுல அவளுக்கு மட்டும் இல்ல, இப்ப எனக்கும் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவோட அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், நீயே பிரிச்சு விடுறவ போலயே அப்படின்ற மாதிரியும் கோவப்பட, எங்க நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க, நம்ம குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். இத்தனை வருஷத்துல நீங்க எனக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்களா? நீங்களும் என்ன ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி தானே நடத்துனீங்க. உங்களுக்கு காலைல டீ போடுறதுல இருந்து பிடிச்ச சாப்பாடு செய்யறதுல இருந்து இப்ப நீங்க சொன்ன பிளானை செயல்படுத்துறதுல இருந்து எல்லாத்துலயும் என்ன நீங்க பயன்படுத்திட்டு தானே இருக்கீங்க. ஆனா என்னால இப்படி ஒரு ஹார்டான டிசிஷன் எடுக்க முடியல. அது என் மருமக எடுக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷம் தான். அவ இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அவ பிடிச்ச வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? எங்க என் பையன் எதனா சொல்லிடுவானோ, அவ கணவர் எதனா சொல்லிடுவானோ பயந்து அந்த வேலையை வேணான்னு சொல்லியிருக்கா. ஒரு பொண்ணு ஒரு விவாகரத்து கேட்கறானா அதுக்கு பின்னாடி பல முடிவுகள் இருக்குங்க. சும்மா தூக்கி எறிஞ்செல்லாம் பேசிட முடியாது. நம்ம உள்ள பூந்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதும் அங்க தேவையில்லாத ஒரு காரியம் தான் அப்படின்னு சொல்ல சொல்ல அங்க இருக்கிற எல்லாரோட மைண்டும் மாறுதுங்க. இதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சம்மதிக்கிறாங்க. ஆமா, அவங்க நினைச்ச மாதிரி அவங்க விவாகரத்தே பண்ணிக்கிட்டோம், நம்ம தேவையில்லாம தலையிட வேணாம்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோட அப்பாக்கும் அங்க ரெண்டு விதமான ஷாக்கு. ஒன்னு, நம்ம பசங்க விவாகரத்து பண்ண போறாங்க. ரெண்டாவது, தான் மனைவியே நம்மள இப்படி நினைக்கிறாளே, அவகிட்டயே நம்ம எவ்வளவு நாள் இப்படிதானே வாழ்ந்திருக்கோன்ற மாதிரியும் தான் ஆணாதிக்க விஷயத்த பத்தியும் அவங்க நினைச்சு பார்த்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. இப்போ ஹீரோயினுமே தான் மாமியார் கைய பிடிச்சிக்கிட்டு அங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நீங்க இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த கதை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் விவாகரத்து பண்றாங்க. அப்படி 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அவங்க வேலையில சாதிச்சு காமிச்சு இப்போ அமெரிக்கால அவங்களுக்கு வேலை கிடைக்குதுங்க. அப்படி அவங்க அமெரிக்காவுக்கு கிளம்ப போறாங்க. என்னதான் இவங்க விவாகரத்து பண்ணிருந்தாலும் அங்க ஒரு சர்ச்சையான வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. அதாவது விவாகரத்து பண்ணிட்டு இவங்க குடும்பமா அப்பப்போ சந்திச்சு சேர்ந்து வாழ்வாங்க. அப்படி ஹீரோயினோட அப்பா அம்மாவும் ஹீரோவோட அப்பா அம்மாவும் அங்க பிக்னிக் வந்திருக்கிற மாதிரி காமிக்க, கூட தான் பசங்களான ஹீரோ ஹீரோயினையும் கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோ விவாகரத்துக்கு அப்புறம் தான் மனைவி கூட ஒரு நல்ல நண்பனா பழகுறாரு. உண்மையாலேயே நீ அமெரிக்காவுக்கு போக போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட வேலையை தான் நான் வேணான்னு சொல்லி கணவரா இருக்கும் போதோ உன்னை அடக்கி வச்சிருந்தேன்னு நினைக்கும் போதோ எனக்கே பிடிக்கல, ரொம்ப அவமானமா கருதுறேன். நீ நிறைய முன்னேறணும், சாதிச்சு காமிக்கணும். நல்ல வேலை நம்ம வீட்டுல சொன்னபடி நம்ம ஒரு வேலை குழந்தை பெற்றிருந்தா நீ உன் கெரியர்லயோ தொடர்ந்து இது மாதிரி முன்னேறி போயிருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒரு கணவரா நீ என்ன புரிஞ்சுக்கல, ஆனா ஃப்ரெண்டா புரிஞ்சுக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோவும் நான் உன்னை மிஸ் பண்றதா சொல்ல, இதையெல்லாம் தொலைவில் இருந்து ஹீரோவோட அப்பாவும் பாக்குறாரு. என்ன பசங்க கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, ஒருவேளை மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இல்ல இவங்க இப்படியே இருக்கட்டும், இதுவே போதும், அப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரியும் இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமும் சேர்ந்து வாழ்றது கரெக்டா? இந்த முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.